ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாதண்டு சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம சோலே பட்டூரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோலே பட்டூரை செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கச்சூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிறோம், 4 தக்காளி, 2 வெங்காயம், பட்டை, லவங்கம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, 1 பிரியாணி இலை. வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஒரு 50 மில்லி அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பிரியாணி இலையை போட்டுக்கோங்க. அப்படியே வெங்காயமும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க, நான் 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். கொஞ்சம் போல கரம் மசாலா, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை, பச்சை பட்டாணியை வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சோலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டூரை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். பட்டூரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மைதா, 1/2 கப் அளவுக்கு தயிர், ஒரு 50 கிராம் அளவுக்கு ரவை, சர்க்கரை கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் பவுடர் கொஞ்சம், தண்ணி போட்டு கலந்துக்கலாம். தொடங்கலாங்களா? பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சர்க்கரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரவையும் தயிரும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். தயிரோட ரவையை கலந்து வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். தயிரும் ரவையும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணது போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம்.